நீங்க சிலைங்கிற விவகாரத்துல நான் கேள்வி கேட்கிறேன். சமீபத்துல ஒரு பாரதிய ஜனதா எம்பி, முன்னாள் எம்பி கோட்சேக்கு சிலை வைக்கணுங்கிறாரு. நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? பாரதிய ஜனதா எம்பி வைக்கிறேன்னு சொன்னது முக்கியம் இல்ல. இந்து மகா சபைக்காரங்க கோட்சே எங்க இந்து மகா சபையில இருந்தவர். அதனால எங்க தலைவருக்கு நாங்க சிலை வைக்கிறோம்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அவங்க கட்சி தலைவருக்கு அவங்க சிலை வைக்கிறது மத்தவங்களுக்கு என்ன ஆட்சேபனை? அப்ப கோட்சேனுடைய செயலை நியாயப்படுத்தி பெருமைப்படுத்துற மாதிரி விஷயம் இல்ல. கோட்சே காந்தியை சுட்டு கொண்டவர் இல்லைங்களா? கோட்சே காந்தியை சுட்டு கொண்டவர் தான். அதான் கோட்சேவும் மறுக்கல, யாரும் மறுக்கல. காந்தியை சுட்டு கொண்டுட்டு அவர் தப்பி ஓடல. அவர் ஒன்னும் நான் இந்த குற்றத்தை செய்யல அப்படின்னு அவர் சொல்லல. ஏன் கொன்றேன் மிக தெளிவாக அவர் வாக்குமூலத்திலே பதிவு செய்கிறார். இல்ல அப்ப கோட்சே காந்தியை கொலை செஞ்சது சரிதாங்கிறீங்களா? கொலை கலாச்சாரத்தை நாங்கள் எல்லாம் வள்ளலாரை பின்பற்றுகிறவர்கள், வள்ளுவரை பின்பற்றுவர்கள். கொல்லாமை எங்களுடைய தத்துவம். கொலை கலாச்சாரத்தை நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் ஒரு கொலையின் காரணமாக கோட்சே காந்தியடிகளுக்கு உலக புகழை தேடி தந்து விட்டார். காந்தியடிகள் மட்டும் பிரிவினைக்கு பிறகு நடந்த துயரம் அது நீடித்திருந்தால், காந்தியடிகள் கொல்லப்படாமல் இருந்தால், அரசியல் ரீதியாக காந்தியடிகள் மிகப்பெரிய அளவிலே இந்த நாட்டிலே வீழ்ச்சியை சந்தித்திருப்பார். இல்ல காந்தி செஞ்சது தவறுங்கிறீங்க? மிகப்பெரிய தவறு. அதனால கோட்சே அந்த உணர்வால் பாதிக்கப்பட்டு செய்திருக்கிறார். அவர் காந்திய கொள்கைகளை திராவிட இயக்கம் மாதிரி எதிர்த்தவர் அல்ல. காந்திய கொள்கைகளை கம்யூனிஸ்ட் மாதிரி எதிர்த்தவர் அல்ல. காந்தியை பத்தி காமாந்தகாரன் காந்தின்னு புஸ்தகம் எழுதினவர் அல்ல. காந்தியை எதிர்த்த திராவிட இயக்கமோ இடதுசாரி இயக்கமோ அவர் கொலை செய்யல. காந்தியை கொள்கையை ஏற்றுக்கொண்டு கோட்சே கொலை செஞ்சிருக்கிறாரு. அவரே சொல்றாரு அவருடைய வாக்குமூலத்தை வருகின்ற ஜனவரி 23 உசிலம்பட்டியில நாங்கள் 3 விஷயத்தை வெளியிடப் போகிறோம். ஒன்று, நேதாஜி குறித்த ஆவணங்களை அரசு வெளியிட வேண்டும். இன்னொன்று, கோட்சேவனுடைய வாக்குமூலத்தை வெளியிடப் போகிறோம். அதே போல நேருவினுடைய சில கடிதங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படுகின்றன. இந்த 3ஐயும் வெளியிட வேண்டும் என்கிறோம். முதற்கட்டமாக கோட்சேவனுடைய வாக்குமூலத்தை நூலாக வெளியிட போகிறோம். இது செல வைக்கிறது அது இந்து மகாசபைக்காரங்க அவங்க செல வைக்கிறாங்க. ஏங்க இந்த நாட்டுல குஷ்பு கோயில் கட்டுறான், கோட்சே கோயில் கட்டினா என்னங்க? குஷ்பு யாரையும் கொலை செய்யலையே. குஷ்பு யாரையும் கொலை செய்யல. என்னங்க கோட்சே நீங்க எல்லாருமே இந்த காந்தி கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த நாட்டினுடைய பிரிவினையை நியாயப்படுத்துவதும், இந்த நாட்டில நடந்த மிகப்பெரிய மத கலவரத்தை, இந்துக்களுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலையை மறைப்பதும் மிகப்பெரிய அநியாயம், அநீதி. டிசம்பர் 6 பாபா சாஹேப் அம்பேத்கர் நினைவு தினத்தை குறிவைத்து அதை அழிப்பதற்காகத்தான் பாபர் மசூதி அந்த தினத்தில் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கிற தலித் அமைப்புகளோட குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க நீங்க? எதற்காக டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்புக்கு தேர்ந்தெடுக்க? நாங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கலீங்க. நாங்கெல்லாம் அங்க கரசேவையில் இருந்தவங்க தான். அவங்க அந்த தேதியில தேர்ந்தெடுக்கப்பட்டதில்ல இல்ல. எங்களை 1ஆம் தேதியா வர சொல்லிட்டாங்க. 1ஆம் தேதியா நாங்கெல்லாம் போயிட்டோம். எங்களை திரும்பி போனார் அத்வானி, வாஜ்பாய், உமா பாரதி எல்லாருமே. என்னன்னாங்கன்னா எல்லாம் திரும்பி போங்க, சும்மா ஒரு பிடி மணல் எடுத்து போட்டு போங்க. நாங்க இதுவரை 6 முறை போக வர இருந்தோம். இந்த முறை நாங்க திரும்பி போக மாட்டோம், நாங்க இந்த கட்டடத்தை காலி பண்ணிட்டு தான் போவோம்னு நாங்க இருந்தோம். புரியுதுங்களா? நீங்க தான். நாங்க தான். அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. நாங்க இருந்தோம். அங்க இருக்கிற போலீஸ், அங்க இருக்கிற ராணுவம் எல்லாரும் சேர்ந்தாங்க. எல்லாரும் சேர்ந்துதான் அந்த கட்டடத்திலிருந்து ஒரு செங்கல், ஒரு மண்ணுடன் பூரா தூக்கிட்டு வந்துட்டோம். இதுக்கும் டிசம்பர் 6க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. முக்கியமான விஷயம்.